இனிது இனி ஓரம் போ ஓரம் போ ஓரம் போ நீ மச்சான் முட்டுக்காடுக்கு போய் போட் ரைடிங்லாம் போக விடுவாங்கல்ல? இல்ல சின்ன பிள்ளைங்களை டூர் கூட்டிட்டு போற மாதிரி அங்கே போக கூடாது இங்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்களா? நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான், கண்டிப்பா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண விடுவாங்க. அப்ப சரி சரி சொல்லுங்க, கும் தலக்கடி கும்மாவா கும் தலக்கடி கும்மாவா? அடே பாண்டி, உன் செல்லத்தை எங்க காணும்? கூடையே வச்சுக்கிட்டு திரிவியே, உன் கேரியர் எங்க? அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன், அதை மறந்துட்டு வருவேனா நானு? அதானே, இந்த பயப்புல தன்னை மறந்தாலும் மறக்கும் ஒழிய தின்ன மறக்காது. என்னை கிண்டலடா பண்றீங்க? நான் சாபம் விடுறேன். உங்களுக்கு முட்டுக்காடுல ஒரு சாப்பாடும் கிடைக்காம என்கிட்ட வந்து பாண்டி சோறு குடுறான்னு கெஞ்சல என் பேரை நான் மாத்திக்கிறேன். டேய் பாண்டி, நாங்க பட்னியால செத்தாலும் சாவோம் ஒழிய உன்கிட்ட வந்து நிக்க மாட்டோம்டா. பாண்டி மாமா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு எனக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்துடாதீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா கண்டிப்பா எனக்கு ஒரு பிளேட் கொடுத்துருங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத மனசி, இந்த பாண்டி மாமனுக்கு உன் மேல தனியா சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதனால உனக்கு கண்டிப்பா நான் சாப்பாடு தருவேன். டே முரளி, பாண்டிக்கு மானசி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் ஆண்டா, என்னன்னு கேளு. அவனுக்கு டூருக்கு போயிருக்கு மச்சான், அவனை அங்க வச்சு கவனிச்சுக்கிறேன். இப்போ உனக்கு சந்தோஷமா கிருஷ்ணா? எல்லாத்துக்கிட்டையும் கோர்த்து விடுறதே உன் வேலை. நீ அடி வாங்குறத பார்க்க எனக்கு ஒரு ஆனந்தம். நீ ஒன்றும் கவலைப்படாத பாண்டி மாமா, எவனும் உன்னை எதுவும் செஞ்சிட முடியாது, நான் பாத்துக்கிறேன். அம்மா தாயே மானசி, ஆரம்பிச்சிடாத. நம்ம டூருக்கு ஜாலியா போய்கிட்டு இருக்கோம், திருப்பி நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு பழையபடிக்கு ஆரம்பிச்சிடாத, சரியா? எல்லாரும் ஃபன் தான் பண்ணிட்டு இருக்கோம், நீயும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஆமாண்டி மனசி, நம்ம எல்லாரும் டூருக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு கோச்சிக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காத, சரியா? ஏண்டா குமார், நீ என்ன அப்படியே சில மாதிரி நிற்கிற? நேத்தி கடை. ஆமாம் சித்து, நீ என்ன எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக வர, என்னாச்சு? ஒன்னும் இல்லை அனிதா, அழகா ரசிச்சுட்டு இருக்கேன், அதான். டே மச்சான் ஜீவா, பாத்தியாடா சித்தார்த்த ஏதோ அழக ரசிச்சுட்டு வரானா? எந்த அழகப்பா ரசிச்சுட்டு வர? ஆமாண்டா, எந்த அழக ரசிச்சுட்டு வரீங்க? நான் அப்படியே இயற்கை அழக ரசிச்சுட்டு வரேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? அண்ணன் என்ன எவ்வளவு நேரம் இருக்கு? யாரோ யாரோ டூருக்கு வரும்போது என் அண்ணன் பக்கத்தில் உட்காந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. நீங்கள் விட்ட சாபம் தான் இப்படி தனித்தனியாக பிரித்து உட்கார வச்சுருக்காங்க. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க இந்த சங்கீதாவோட பவர் என்னன்னு. அபி, இன்னைக்கு பிளாக் ட்ரெஸ்ல செம்மையா இருக்க தெரியுமா? பாத்தியாடா அந்த பாண்டிய என்னை சும்மா விருப்பத்திட்டே இருக்கான், மனசு கூட சேர்ந்துக்கிட்டு. அவனுக்கு ஏத்த மாதிரி அந்த மனசையும் என்னை விருப்பத்திட்டே இருக்கா. பாண்டி மாமா, எதுக்கு பாட்டு நிறுத்திட்டீங்க? பாடுங்க. இல்லடா கண்ணுங்களா, நான் பாட்டு பாடுறது சில பேருக்கு ஸ்டொமக் பர்னிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான்டா வயிற்றுச்சல்னு சொல்லுவாங்களே, அதான். பாத்தியா அந்த பாண்டிக்கு குசும்ப சைடு கேப்ல நம்ம எப்படி கலாய்ச்சி விடுறான்னு பாத்தியா? சரி விடுறா மச்சான், எங்க போயிட போறான் பாத்துக்கலாம் அவனை. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகிலா. கொடுப்ப கலப்புறாங்க மச்சான், கொடுப்ப கலப்புறாங்க. பாண்டி மாமா, அவங்களோட போட்டை விட நம்ம போட்டு தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். வாங்க நம்ம வேகமா போவோம். சரிடா தேன்மொழி, இப்ப பாரு மாமா எவ்வளவு வேகமா போறேன்னு. டேய் தல்றா முரளி, நான் அந்த பக்கம் போனோம். டேய் மச்சான், அந்த பக்கமா போக போற? அந்த சைடு பெரிய திமிங்கல இருக்குடா. ஆமாண்டா, நானும் பார்த்தேன், அதான் நாங்க 2 பேரும் அந்த சைடு போகாம இங்கேயே நிக்கிறோம். என்னது திமிங்கலமா? ஐயோ, நான் அந்த பக்கம்லாம் போல, நான் இங்கேயே இருக்கிறேன். கண்ணுங்களா, நம்ம இங்கேயே இருப்போம், அந்த சைடு பெரிய திமிங்கல இருக்கோம், நம்ம 3 பேர்த்தையும் முழுங்கினாலும் முழுங்கிரும், நம்ம இங்கேயே உட்காந்துருப்போம், சரியா? டே பாண்டி, நல்லா ஏமாந்தியா? எங்களை முந்திக்கிட்டு நீ ஃபர்ஸ்ட் போலான்னு பாத்தியா?
அடப்பாவீங்களா, ஏமாத்திட்டு ஓடிட்டாங்களே. போங்க பாண்டி மாமா, அவங்க ஏமாத்துறாங்கன்னு நீங்களும் ஏமாந்துட்டீங்கல்ல. இப்போ அவங்க தான் ஃபர்ஸ்ட். டே பாண்டி, அவங்கள விடாத, நம்ம தான் ஃபர்ஸ்ட். சீக்கிரம் ஓட்டு. இந்தா போறேன். ஆமா, நீ போட் ரைடிங் போலையா? நான் போல, நீ ஏன் போல? எனக்கு ரொம்ப நாள் ஆசைடா தக்ஷன் சித்ராக்கு வரணும்னு. ஏன்னா இங்கே நிறைய ஹேண்ட் கிராஃப்ட்லாம் வச்சுருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹேண்ட் கிராஃப்ட். கிராமத்து மக்கள்லாம் அவங்க கையால் செஞ்ச பொருட்கள்லாம் இங்கே வந்து விற்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி திருவான்மையூரில் கலாஷேத்ரா போட்டால் கூட போயிடுவேன். அங்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்போ உனக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி, டூருக்கு வந்தால் ஏதோ சொல்கிறேன்னு சொன்னியே, சொல்லு. அது கண்டிப்பா சொல்லுவேன். சித்து, டூரு 2 நாள் தான். இன்னைக்கு ஒரு நாள் போயிடும் இப்படியே. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. எப்போ சொல்லுவ? இன்னைக்கு நைட்டு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் வந்துடுறியா? ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டா? அது எங்கே இருக்குது? முட்டுக்காடு பீச் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இந்த ஷிப் மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கே வந்துரு. அங்கே உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் சொல்ல வந்ததும் அங்கே வச்சு சொல்கிறேன். எதுக்குடா இவ்வளோ பில்டப் பண்ணுற? என்ன சொல்ல வந்தியோ அதை இப்போவே சொல்லலாம்ல. நான் அப்படிதான் எல்லாத்தையும் சர்ப்ரைஸாக தான் பண்ணுவேன். ஆமாம், அந்த ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சே. எப்படி என்ன விடுவாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உள்ளே வரும்போது சித்தார்த்துன்னு சொல்லு, அவங்க உள்ளே விட்டுருவாங்க. ஏய், நம்ம எங்கே போகிறதா இருந்தாலும் மேம் கிட்ட பெர்மிஷன் கேட்காம போக முடியாதுடா. நீ வேறு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்னு சொல்கிற. மேம் எப்படி அதுக்கு சம்மதிப்பாங்க? நம்ம எல்லாரும் நம்ம ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மேமே அவங்க ரூமுக்கு போவாங்க. இப்படிலாம் நம்மளை தனியாக விட மாட்டாங்கடா. அப்புறம் மேமுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிரும். அனிதா, எப்படியாச்சும் எனக்காக வா. மேமுக்கெல்லாம் தெரியாது, எப்படியாச்சும் நைஸாக வந்துரு. சரி, உனக்காக தான் வரேன், ரிஸ்க் எடுத்து வரேன். மேம் கிட்ட மாட்டினா நீ தான் பொறுப்பு. நீ தான் என்னை ஏதாச்சும் சொல்லி காப்பாற்றணும். கண்டிப்பா அனிதா. அப்போ சரி. உன்கிட்ட ரெட் கலர்ல ஏதாவது ட்ரெஸ் இருக்கா? 2 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நைட் ஷூட் எடுத்து வந்திருக்கேன். ரெட் கலர் ட்ரெஸ் என்கிட்ட இல்லையே. ஏன், எதுக்குடா கேட்குற? சரி, வேற என்ன கலர்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்க? ஒயிட் கலரில் சுடிதார் எடுத்துட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் எடுத்துகிட்டு வரலையே. சரி, ஒயிட் கலர் சுடிதார் போட்டுட்டு வா. ஐயோ, அது நாளைக்கு போட்டுக்க தான் எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு தான் இதை போட்டிருக்கேன்ல, இதோட வரேன். இப்போ என்னாச்சு? அம்மா தாயே, உனக்கு வேணும்னா நான் 2 சுடிதார் எக்ஸ்ட்ரா கூட எடுத்து தரேன். ஒயிட் கலர்ல போட்டுட்டு வாயேன். சரி. தேங்க்ஸ் அனிதா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்டா வந்துரு, சரியா? சரிடா. என்ன மேடம், இங்க எதுவும் வாங்கலையா? என்னை கேட்டால் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நான் வாங்கிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே. ஆனால் எங்கள் அப்பா சுப்பிரமணி கொஞ்சம் தான் பாக்கெட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால நினச்சதெல்லாம் வாங்க முடியாது. என்ன வேணும்னு கேளு, அத்தான் வாங்கி தரேன். வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி நீங்கள் நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டீங்க. அதனால நான் அப்பா கொடுத்த காசை வச்சு வாங்கிக்கிறேன். நீங்கள் உங்கள் பாக்கெட் மணியில் உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கிக்கோங்க. ஓய் வைஃபை, இப்போ நீ என்னோட வைஃப். என்னது, வைஃபையா? ஆமா, நீ என்னோட வைஃப். அதான் நான் வைஃபைன்னு கூப்பிடுறேன். இது எப்பத்துல இருந்து? நான் இப்போ உங்களுக்கு வைஃப் ஆனேன். என்ன வாழ மறந்துட்டியா? நேத்து பார்க்ல வச்சு உனக்கு நான் தாலி கட்டினேன். நீ செயின் தானே போட்டீங்க, அது எப்படி தாலி ஆகும்? ஒரு பொண்ணு மேல உரிமையா இருக்கிற ஒரு பையன் அந்த பொண்ணு கழுத்துல என்ன கட்டினாலும் அது தாலி தான். ஸோ நேத்து நான் உனக்கு போட்டு விட்டது செயினா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அது தாலி தான். இப்போ நீ என்னோட வைஃப், நான் உன்னோட ஹஸ்பண்ட். பாத்தியா வாழு, நேத்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்ம மொட்டுக்காடுக்கு ஹனிமூன் வந்திருக்கோம். என்னத்தான் வர வர உங்கள் பேச்சே சரியில்லை. கல்யாணம்ன்றீங்க, தாலின்றீங்க, ஒய்ஃப்ன்றீங்க, ஹஸ்பண்ட்றீங்க, இப்போ என்னடான்னா ஹனிமூன்றீங்க. என்ன? அதெல்லாம் இருக்கட்டும். ஏ கௌசி, எனக்கு ஒரு ஆசை. உங்கள் ஆசையெல்லாம் பயங்கர டேஞ்சரான ஆசையாக தான் இருக்கும். என்ன ஆசைன்னு சொல்லுங்கள். நாளைக்கு ஏர்லி மார்னிங்ல நீயும் நானும் தனியா போட் ரைடிங் போகணும். என் கூட வருவியா? யாருமே அந்த டைம்ல எந்திரிச்சிக்க மாட்டாங்க. ஒரு 5 o'clock நம்ம மட்டும் போட் ரைடிங் போவோமா? புரிஞ்சு போச்சு, நல்லாவே புரிஞ்சு போச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் விளையாட்டுக்கு தான் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்கள் பெரிய பிளான் பண்ணுறீங்கன்னு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை வைஃபை. சும்மா நம்ம 2 பேரும் தனியா போனா நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீலிங், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அத்தா மேல நம்பிக்கை இருந்தா வா, இல்லைன்னா வேண்டாம். நோ கம்பல்ஷன். உடனே மூஞ்சி திருப்பி வச்சுக்க வேண்டியது. அத்தா அத்தா. என் மேல நம்பிக்கை இல்லை, அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசிக்கிட்டு? சரி வரேன்.
என்னை பாருங்க. நிஜமாவா? நிஜமா தான். ஆனால் நான் அங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வேலையை காட்டக்கூடாது. சும்மா ஒரு ரைடிங் மட்டும் போயிட்டு நம்ம ரூமுக்கு வந்துடணும். ஓகே தானே? ஓகே ஓகே, டபுள் ஓகே. டி பரத், இந்த மியூசியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேர்ட் ரைடிங் போகிறதுக்கு பதிலாக இங்கே நின்றுட்டு இங்கே இருக்கிற எல்லா ஓவியத்தையும் பார்க்கலாம் போல இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? ஆமா அபி, நீ சொல்றது கரெக்ட். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஓவியத்தையும் அவ்வளோ அழகா ரசிச்சு வரைஞ்சிருக்காங்க. தத்ரூபமா இருக்குல்ல? மேம் சாரெல்லாம் எங்கே காணும்? அவங்க 3 பேரும் இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு தான் சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னை தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் போட்டிருக்காங்க. உன்னைய போய் இன்சார்ஜுக்கு போட்டிருக்காங்க. ஏன் அப்படி சொல்ற? அது வேற ஒன்றும் இல்லை. எல்லாரும் அங்கங்கே ஜோடி ஜோடியாக நின்று பேசிட்டு இருக்காங்க. உன்னைய பார்த்துக்க சொன்னா நீ என்கிட்ட இருந்து கடலை போட்டுட்டு இருக்க. சாரே இப்படி இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? என்ன அபி, காலேஜ்ல தான் உன்கிட்ட பேச முடியல, அதான் டூர்ல வந்தாவது உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கும் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல தான் இருக்கு. வீட்டுக்கு வந்து பேசலானா ஆன்ட்டி ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நீ எதுக்கு அவங்கள பார்த்துலாம் பயப்படுற? நீ வாட்டுக்கு வா, நீ வாட்டுக்கு வந்து என்கிட்ட பேசு. இல்லடா, அவங்க என்னைய என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஆனா அக்காவுக்கு குழந்தை இல்லைங்கிறத சொல்லி சொல்லி காட்டும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. எனக்கும் அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க பேரம்பேத்தி கொஞ்சம் ஆசையில ஏதோ கோவப்பட்டுட்டாங்க. மற்றபடி மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம சீக்கிரம் சித்தப்பா சித்தி ஆயிடுவோம். எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் சீக்கிரமா நம்மளுக்கு குட் நியூஸ் சொல்லுவாங்க. நீ சொன்னது நடந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நான். நீ வேணா பாரு, அது சீக்கிரமா நடக்கும்.